வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உலகமே எதிர்பார்த்த இந்த ஹமாஸ் இஸ்ரேல், இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் சண்டை கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷத்துக்கு மேலவே நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை இது 75 வருஷத்துக்கு மேலே இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. இந்த 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 சண்டை, இந்த மன வருத்தம், இந்த கசப்பு அதெல்லாம் இருக்குது. யாசர் அராபத்துன்னு ஒருத்தர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தாடி இந்த படையமாக இருப்பார், நல்லா இந்த கட்டம் போட்ட கருப்பு இதில் ஒரு துண்டு கட்டியிருப்பார். அவர் இருந்த காலத்துலேருந்து போகிறார். அவர் மிகப்பெரிய போராளி, பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர், பாலஸ்தீனத்துக்காக உயிரை விட்டவர், தியாகி அவர் காலத்தில் இருந்தே போராடி நம்ம சின்ன குழந்தைகளாக இருக்கும்போதே அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் பார்த்துருக்குறோம், டிவிகளில் காணொலிகளில் பார்த்துருக்கோம். யாசர் அராபத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்வு இப்போது நடந்திருக்குது. எகிப்தில் போன வாரம் எல்லாம் கூடி பாலஸ்தீனத்தை தனிநாடாக அறிவிச்சிருக்காங்க. அங்கீகாரம் கொடுத்துருக்குது ஐநா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐநா என்ன அறுத்து தள்ளிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இவ்வளோ நாளாக போர் குற்றவாளி பெஞ்சமின் நெதன்யாகு போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஐநா என்ன அறுத்து தள்ளிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. தனியாக ஐநாவில் நமக்கு நிறைய முரண் இருக்குது. அது ஒரு பக்கம் பேசுவோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த இதுக்கு முக்கியமான நிகழ்வு யார், இந்த இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான நிகழ்வுக்கு யார் காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்பே காரணமாக இருக்கட்டும். ட்ரம்ப்பே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பெஞ்சமின் நெதன்யாகு அப்படிங்கிற போர் குற்றவாளி இந்த போரை நிகழ்த்துவதற்கு இஸ்ரேலிய பிரதமரோ அதிபரோ ரைட்டு, இந்த போரை நிகழ்த்துவதற்கு காரணம் யாருன்னா பின்னாடி இருந்தது அமெரிக்கா இல்லைன்னா அவன் இந்த அளவுக்கு ஆடி இருக்க முடியாது, இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. ரெண்டாவது, இந்த அமெரிக்கா அவர் பெஞ்சமின் நெதன்யாகு ஊக்குவிச்சிச்சு. இப்போ இவர் சொல்கிறாரு, அவர் அடங்குறாரு. அதுக்கு என்ன காரணம்? அப்போ இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல, முன்னாடியே ஏன் செய்யலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இப்போ பாலஸ்தீனத்தை தனிநாடாக பிரிட்டன் முதல் கொண்டு அனைத்து நாடுகளும் விட்டுட்டு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பு நாடுகளும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துருச்சு, அறிவிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அறிவித்ததுக்கு அப்புறம் வேறு வழி இல்லாமல் நிப்பாட்டியிருக்காரா பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. அந்த ஆள் ஒரு போர் குற்றவாளி, அது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு. பல நூற்றுக்கணக்கான பெண்களை, குழந்தைகளை, ஆண்களை, கைதிகளை கொன்று குவிச்ச ஒரு பயங்கரமான போர் குற்றவாளி நெதன்யாகு. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஊழல் குற்றவாளி. நிறைய கவர்மெண்ட் சொத்தை சுரண்டி தின்றுருக்காரு. நம்ம ஊரில் இருக்கிற அதிபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம ஊர் அதிபர்கள், அந்த மாதிரி அவரும் எங்கே பண்ணியிருக்காரு. அவர் ஏகப்பட்ட ஊழல், பயங்கரமான ஊழல். நம்ம நண்பர்களுக்காக நம்ம நாட்டில் எவ்வளோ செய்கிறாங்க, அந்த மாதிரி அவர் நாட்டில் அவர் ஏகப்பட்ட ஊழல் சுரண்டி செம்மையாக தின்றுருக்காரு. அந்த ஊழலை மறைப்பதற்கு, அந்த ஊழலிருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது வேறு என்னடா பண்ணுறது, இது எப்படா நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்த சண்டையை ஊக்குவிச்சிருக்காரு அப்படிங்கிறத ஓப்பனாக பேசுகிறாங்க, காணொலிகளில் பேசுகிறாங்க, பத்திரிகைகளில் பேசுகிறாங்க, யூடியூப் தமிழ் அப்படிங்கிற இதில் நம்ம இலங்கையிலேருந்து அவர் பேசுகிறாரு. அப்போது நீ தப்பு பண்ணிவிட்டு நீ அந்த இதிலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு, நீ அந்த குற்றத்திலேருந்து, அந்த அந்த கொடுஞ்செயல்களிலேருந்து, நீ உன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள்லேருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இப்படியாப்பட்ட கொடுஞ்செயல்களை செஞ்சு பல நூற்றுக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சு, பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமான புத்தி பாருங்கள் இந்த அதிபர்களுக்கு. இந்த அதிபர்களாக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவனுக்கெல்லாம் இவ்வளோ கீழ்த்தரமான புத்தி. இப்போ ஒரு நல்ல நல்ல பேர் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறாரு ட்ரம்ப். ஆனால் இதுக்கு யார் காரணம்? உண்மையாலே இதில் நடந்ததுக்கு யார் காரணம்? அமெரிக்கான்னு ஒரு நாடு இல்லைன்னா, அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லாட்டி பெஞ்சமின் நெதன்யாகு இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா? ஆக்சுவலாக இஸ்ரேலுங்கிறது யாருடைய இடம் அப்படிங்கிறாங்க, பாலஸ்தீனத்தோட இடம் தான் அப்படிங்கிறாங்க. காசாவுக்கு சொந்தம், பாலஸ்தீனத்துக்கு சொந்தம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ அவன் வீட்டில் அவனுக்கு போனால் போதுன்னு சொல்லிட்டு இடம் கொடுத்தா, ஐநா சபை தான் வாங்கி கொடுத்துருக்குது.
இவங்க எல்லாம் இந்த இந்த முன்னாடி நிற்கிற பெரிய பெரிய தலைகள்லாம் நின்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கு உண்ட வீட்டில் உண்ட வீட்டுக்கு ரெண்டாங்க பண்ணுற மாதிரி அவன் இடம் கொடுத்தவன்ட்டே போய் மேலே போய் அவன் மேலேயே கையை வச்சு இவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். நம்ம நல்லா யோசிக்கணும். சரி அதை விடுங்க, சண்டை ஒரு பக்கத்து, அரசியல் காரணங்கள் ஒரு பக்கத்து, இட பிரச்சனை ஒரு பக்கத்து, என்னவோ காரணம் அவன் ஊழல் ஒரு பக்கத்து, அதெல்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும். அந்த அந்த பயண கைதிகளாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? போர் கைதிகளை பிடிச்சி பயண கைதிகளாக வைக்கலாம், பொதுமக்களை பிடிச்சி பயண கைதிகளாக வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இதில் இந்த பயண கைதிகளாக இருந்து விடுவிச்சாங்க பார்த்தீங்களா? இவங்க 250 பேர், அவங்க கிட்ட 1200 பேரை விடுவிச்சிருக்காங்க. ஒரு அதிபயங்கரமான சந்தோஷமான நிகழ்வு. ஒரு தாய் போய் தன்னுடைய மகனை கட்டி தழுவுறாங்க. அதாவது எப்படின்னா, பயண கைதிகளாக இருக்காங்களா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய விஷயம். சரி, பயண கைதிகளாக இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கல 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, அவங்க பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. பயண கைதிகளாக இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம். வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறது 2வது விஷயம். இந்த 2 தவிப்புக்கு மேலே பிள்ளைகளை பெற்றவர்கள் தன்னுடைய கணவனை தன்னுடைய கணவனை இழந்தவர்கள்னு சொல்ல முடியாதுல்ல, போனவங்க, அவங்க பிடிச்சிட்டு போனவங்க, அது பயண கைதிகளாக இருக்காங்க ஒரு 1200 பேர். அந்த அந்த 1200 பேருக்கு 1200 குடும்பம் இருக்கும்ல, 1200 குடும்பம்னா அதில் வந்து எப்படி இருப்பாங்க? பெற்ற பிள்ளைகளாக இருப்பாங்க, கணவனாக இருப்பாங்க, மனைவியாக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஆண்களும் பெண்களுமாக கொண்டு சிறை கொட்டடையில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. இவர்களெல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது காணொலிகளில் வருது. அந்த பார்க்க அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மகனை போய் தாய் கட்டி பிடிக்கிற அந்த சந்தோஷம், கணவனை போய் கட்டி தழுவுகிற அந்த சந்தோஷம், வருமானா வரமாட்டானா, உயிரோடு இருக்கானா இல்லையானே தெரியாத இருந்த காலத்தில் அந்த கைதிகள் எல்லாம் வராங்க. அவர்களை பார்க்க போகிறோம். யார் யார் வராங்க, எப்படி வராங்க, என்ன மாதிரியான சூழ்நிலை வராங்க, இதெல்லாம் அந்த 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 ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. நம்ம குடும்பத்தில் இருக்குங்க, வாழ்கிறதே நம்ம குடும்பத்துக்காக தானே வாழ்கிறோம். நம்ம வாழ்கிறது யாருக்காக குடும்பம்? நம்ம குடும்பத்தில் நம்ம மனைவி, நம்ம குழந்தைகள், நம்ம பிள்ளைகள், அவங்களுடைய நலனுக்காக தானே வாழ்கிறோம். அவர்களுக்கு ஒன்று நம்மளால் தாங்க முடியுமா? இது பெஞ்சமின் குடும்பம் நெத்தனியாக குடும்பத்தில் நடந்திருந்தா, ஒருவேளை பெஞ்சமின் நெத்தனியாகவை வந்து பிணை கைதியாக பிடிச்சிட்டு போயிருந்தா அந்த குடும்பம் என்ன பாடுபட்டிருக்கும்? ட்ரம்ப்பை பிணை கைதியாக பிடிச்சிட்டு போயிருந்தா, வேறு நாடு பிடிச்சிட்டு போயிருந்தா அந்த நாடு என்ன பாடுபட்டிருக்கும்? அப்போது சேஃப்டியாக இருக்கவங்கெல்லாம் படைபலத்தோட முன்னெச்சரிக்கையோட போகிறதுக்கு தனி விமானம், வரத்துக்கு தனி விமானம், எவ்வளோ சேஃப்டியாக இருக்காங்க. ஆனால் பிணை கைதியாக மாற்றவங்க பூரா ஏழைகளும் எளியவர்களும் வறுமையில் வாடுறவங்களும் உழைக்கும் மக்களும் பாட்டாளி மக்களும் இவங்க தான் போய் பிணை கைதிகளை மாட்டுறாங்க. மேலே இருந்தவன் சண்டை போடுறவன் பெரிய ஆளாக இருக்கிறவன் இவங்க எல்லாம் சேஃபாக இருந்துக்கிறாங்க. அப்போது நம்ம ஏன்னா ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம், யாரும் வாழ்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் இல்லையா, சாவறதுக்காக பிறக்கல. இந்த உலகத்தில் பிறந்த இந்த மண்ணில் பிறந்த ஜீவராசிகள் அனைத்துமே வாழ்வதற்கு, நீ சாவறதை மட்டும் எல்லா உயிருமே இருக்கும். சிங்கம் புலியிலேருந்து மனுஷன்லேருந்து பூண்டுலேருந்து புழுலேருந்து பூச்சியிலேருந்து அனைத்து விலங்குகளும் இந்த உயிர் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், இந்த மண்ணில் பிறந்த ஜீவராசிகள், கடலில் பிறந்த ஜீவராசிகள், இது அனைத்தும் வாழ்வதான் ஆசைப்படுமே தெரிய சாவதற்கு ஆசைப்படவே படாது. அப்படியாப்பட்ட உயிர்களை கொண்டு போய், அதுவும் 6 அறிவு படைத்த மனித இனத்தை கொண்டு போய் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணி அவங்கள அடித்து நொறுக்கி கைகாலை உடைச்சி, இந்த போர் அவசியமா, இந்த வாழணும்னு ஒரு அவசியமா? எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அகிம்சை அப்படின்னு. எங்கள் ஊர் அகிம்சை, மகாத்மா காந்தி சொன்னது. அகிம்சை வழியில் போராடி தான் பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை வாங்கினார். அதே மாதிரி தான் அகிம்சையாக உங்களுடைய கோரிக்கைகளை அகிம்சையாக போராடுங்க. முதல்ல அந்த ஆயுதங்கள் தூக்கி குப்பையில் போடுங்க. இந்த ஆயுத வியாபாரிகளை முதல்ல ஒழிக்கணும். இந்த அமெரிக்கா போன்ற ஆயுதம் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்கள முதல்ல ஒழிக்கணும். ஒழிச்சாவே நாடு கிட்டத்தட்ட எல்லாமே அமைதியாகிடும். என்னை பாதுகாத்துக்க நான் அணு கொண்டு வச்சுருக்கேன், அவனை பாதுகாத்துக்க அவன் அணு கொண்டு வச்சுருக்கான், அவனை பாதுகாத்துக்க அணு கொண்டு வச்சுருக்கான். எல்லா நாடுகளும் எல்லா அரசுகளும் அணு கொண்டு வச்சுருக்குது. எல்லா நாடுகளும்
போர் தளவாடங்களை வச்சிருக்குது. ஆனால் இதில் நடுவில் சாவுறவன் யார்? எந்த நாட்டு அதிபரும் சாவுறதில்ல, எந்த நாட்டு பிரதமரும் சாவுறதில்ல. அப்பாவி இராணுவ வீரர்கள், அப்பாவி பொதுமக்கள். இராணுவ வீரர்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட பிரச்சனை இல்லைங்க, சம்பளம் வேணும், சண்டைக்கு போகிறான், அது ஒரு பக்கத்துங்க. ஆனால் அதில் நடுவில் அந்த பொதுமக்கள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க பார்த்தீங்களா? சோத்துக்காக கையேந்தி நின்ன, பசிக்காக தட்டை கையேந்திட்டு நின்ன கூட்டத்தில் கொண்டு போய் குண்டு தூக்கி போட்டாங்க பார்த்தீங்களா இஸ்ரேல்காரங்க. அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. உடனே இப்படிலாம் பேசினா முஸ்லீமுக்கு சப்போர்ட்டு பேசலாம், முஸ்லீமுக்கு ஆதரவாக, எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மனித உயிருங்க, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குங்க. நமக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்லங்க. ஒரு மனித உயிரை பற்றி பேசுறதுக்கு ஒரு ஒரு மனிதனாக நானும் ஒரு மனுஷன் தானே, ஒரு மனிதனாக எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. அதனால தாங்க பேசுகிறேன். மற்றபடி யாருக்கும் எதுவும் சப்போர்ட் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. எதுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளை உறவா, ஒட்டா, சொந்தமா, பந்தமா, அப்பாவா, அம்மாவா, எதுவுமே இல்லை. நம்ம ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், 6 அறிவு நம்மளை போல ஒரு மனிதன், கை கால் உள்ள ஒரு மனிதன். அவன் நல்லா நமக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இந்தியாவில் நம்ம சேஃபாக இருக்கும், தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கும், இந்தியாவில் சேஃபாக இருக்கும், தமிழ்நாட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கும். அதுக்கு நம்ம இராணுவ வீரர்களும் நம்மளோட தமிழ்நாடு அரசும் தான் காரணம். நம்ம இந்திய நாட்டினுடைய இராணுவ வீரர்களும் தமிழ்நாடு அரசும் தான் காரணம் இந்த அளவுக்கு சேஃபாக இருக்கிறது. ஆனால் இந்த சேஃப் அங்கே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது. நல்ல வேளை போர் நின்றுச்சு. இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நின்று போச்சு. பாலஸ்தீனம் தனி நாடாக உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த போரை நிறுத்திய ட்ரம்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை பணிவாக வணங்குகிறோம். இந்த நங்கூரம் யூடியூப் சேனல் வழங்குது. இனிமேல் இந்த மாதிரி போர் எங்கேயும் நடக்காமல் பார்த்துக்கணும். இதே போலவே ரஷ்யாவிலையும் உக்ரைன் போரையும் நிறுத்தணும். அது 2 நாடு ஒரு நாடு தான். இந்த அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியினால தான் அந்த நாடு, அந்த சோவியத் USSR, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படி இருந்தது பிரிஞ்சது. அதை ஒன்றா சேர்த்து, இல்லை ஒன்றா சேர்க்காட்டி கூட பரவாயில்ல, சண்டையை நிப்பாட்டி அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்த்தா போதும். உலகம் அமைதி நிலவட்டும். நன்றி, வணக்கம்.